ஹாய் ஆல். இந்த வீடியோ வந்து ஒரு மனசுலேருந்து பேசுகிற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாளாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. என்னென்னா ஒரு மாதிரி ஐ ஃபீல் லைக் எதுவுமே பண்ணாத மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொலைச்ச மாதிரியோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருந்தது இன் கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் பீன் 3 இயர்ஸாக வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி. இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நான் இதில் என்ன பண்ணுறேன், சும்மா வந்து இதில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோட இந்த ஒரு கண்டென்ட்டை தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளியரான கிளாரிட்டியும் இல்லாமல் ஏதாச்சும் ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி சொல்லிட்டு எப்பயாவது வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி சொல்லி ஒரு இதாகவே இல்லாமல் இந்த டைமில் வீடியோஸ் வரும்னா இந்த டைமில் வீடியோஸ் இருக்கும், அந்த மாதிரி சொல்லி எந்த ஒரு இதுவுமே கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கே வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இதில் ஒரு கரெக்டான ஒரு இதாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஏதோ ஒரு தப்பாக கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுற மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வந்து அதை வந்து நம்ம ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணலை அப்படின்னா பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அதை தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே வரும் அப்படிங்கிறத தான் நான் பிலீவ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் ஒவ்வொரு டைமும் கண்டென்ட் போட்டுட்டு இருப்பேன். பட் நிறையா நேரங்களில் வந்து எதுக்காக போடுறோம், என்ன ஒரு நீச்சில் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப தோண ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு வீடியோ இதை மேக் பண்ணி ஆகணும், 3 வருஷமாக போட்டுட்டு இருக்க கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ சும்மா பேசலாம், மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எனக்கு நிறைய பேருக்கு தெரியும், மேபி கோவிட் டைமில் வந்து ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ கிரியேஷன். இது எல்லாமே அப்போ வந்து போர் அடிக்கும், சும்மா நெட்டு வந்து வேஸ்ட்டாக போகும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் காலேஜ் டைமில், ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருந்தனால அந்த பேலன்ஸ் இருக்கிற டைமில் ஒரு 1 o'clock கூட எனக்கு கிளாஸ் முடிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப்ஷனாக தான் நான் இந்த யூடியூப்பை சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டா அப்படியே சூஸ் பண்ணது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஓரளவுக்கு டைம் நிறையா இருந்தங்காட்டிக்கு நிறையா பண்ண முடிஞ்சுது. பட் கொஞ்ச நாளாகவே வந்து டைம் சரியாக இல்லாதது, ரொம்ப லேசினஸ்னால நிறைய விஷயங்கள் பண்ண முடியாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஒரு 3 years ஜேர்னியில் வந்துட்டு நான் நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு கிடைச்சிது. இன்னும் கூட நல்லா பண்ணோன்னா இதை விட நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு அப்பப்போ பண்ணுறது, தோணும் போது பண்ணுறது, அதுக்கே வந்து எனக்கு கண்டிப்பாக அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக தான் ஃபீல் பண்ணுவேன். எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. நிறையா ஒரு பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது எனக்கு. அது மூலயமா வேற ஒரு பேஜுக்கு பண்ணித்தர சொல்லி ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சிது. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. இன்னும் கூட பெட்டராக பண்ணோன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 3 yearsல நான் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. அஃப்கோர்ஸ் நான் சொல்லி தான் ஆகணும். என்னோட தாட் என்னென்னா, எல்லா சோஷியல் மீடியாலையுமே நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். லைக் அப்போ யூடியூப்லையும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, லிங்க்டின்லையும் எனக்கு கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். எப்போவுமே ரொம்ப நாளாக இதை நினச்சிட்டே இருந்தேன், நான் லிங்க்டின்ல எழுதணும், லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னி வரையும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கான எந்த எஃபர்ட்டுமே நான் போடல. அஃப்கோர்ஸ் நான் என்ன தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, வேறு யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி யூடியூப்லேயுமே சரி, அதில் நான் வந்து நம்மளோட இதில் நான் வச்சுருப்பேன், போட்டில் அந்த யூடியூப் பேனர் எல்லாம் வச்சிருப்பேன். மண்டே அண்ட் ஃப்ரைடே வீடியோஸ் 5 PM வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி வச்சிருக்கிறதோட சரி. பட் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, பண்ணுறதே இல்லை அந்த டைமுக்கு. வீக்லி 2 வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே போடுறது கிடையாது. இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து ஷார்ட் டைமில் போடலாம் அப்படிங்கிறதுனால அது வந்து நான் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் லிங்க்டின்ல இனி ஸ்டார்ட்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு என்ன லேர்னிங் எனக்கு இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் 3 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ க்ரியேட்டர்ஸே கிடையாது. நான் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஸ்டாவில் வந்து இவ்வளோ பேஜஸ், இவ்வளோ ஒரு க்ரியேட்டர்ஸ், இவ்வளோ இந்த மாதிரியான இப்போலாம் வந்துட்டு எவ்வளோ க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் வீடியோ எடிட்டிங் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து அவ்வளோ கிளாரிட்டியோட பேசுகிறாங்க, அவ்வளோ ஒரு வர்த்தான கண்டென்ட் ஒருத்தவங்களும் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த 3 yearsக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் 3 yearsக்கு அப்புறம் பார்க்கும்போது இவ்வளோ காம்படிஷன் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்க பண்ணாத எந்த ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறது. நான் நிறைய நேரங்களில் லோவாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவேன். யாருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம், இது எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் போகாத டைமில், யாருமே பார்க்காத டைமில் அந்த மாதிரிலாம் எனக்கு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.
பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு விஷயம் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இமீடியட்டான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போவுமே வந்து அந்த பேடாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறது, அந்த ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது வந்து சோம்பேறித்தனம், ரொம்ப லேசியாக இருக்கிறது. பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுக்கு வந்து எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் அதை பண்ணாமே இருக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயம். அதை ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நாலாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த ஒரு 3 இயர்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது, நம்மளோட நீச் என்ன அப்படிங்கறத வந்து கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா பேச வருமோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறது, அதை தாண்டி பர்டிகுலரா வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேசுறதுக்கு, இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசினா வந்து எனக்கு அதுல ஸ்ட்ராங்கான கிளாரிட்டி இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் என்ன, அந்த ஒரு நீச் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்னா இனிமேல் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு சிலர் கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்களோட அந்த ஜேர்னியை சொல்லுங்கள். அந்த அளவுக்குலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. 3 இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 இயர்ஸாக இருக்குது சேனல் அப்படின்ட்டு தான் பேர். ஆனால் அந்தளவுக்கு நான் பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அஃப்கோர்ஸ். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, இது என்ன, அந்த மாதிரிலாம் கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ ரீசெண்ட் டேஸ் ரொம்பவுமே ஒரு மாதிரி லோவாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் பண்ணுறது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து வேறு எந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசலாம், இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் வேறு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.